பைபிளில் பணம் மற்றும் முதலீடு பற்றிய பல முக்கியமான போதனைகள் காணப்படுகின்றன. கீழே சில முக்கிய கருத்துக்களை தருகிறேன். 1. திறமைகளின் உவமை. மத்தேயு 25:14-30. ஒரு எஜமான் தன் வேலைக்காரர்களிடம் தாலந்துகளை ஒப்படைத்து பயணம் செல்கிறார். அவற்றை முதலீடு செய்து பெருக்கியவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். பயந்து புதைத்து வைத்தவன் கண்டிக்கப்படுகிறான். இது கடவுள் நமக்கு கொடுத்த வளங்களை பொறுப்புடன் பயன்படுத்தி வளர்க்க வேண்டும் என்பதைக் காட்டுகிறது. வெறுமனே சேமித்து வைப்பதை விட ஞானமான முதலீடு ஊக்குவிக்கப்படுகிறது. 2. கடின உழைப்பும் திட்டமிடலும். நீதிமொழிகள் 21:5. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் பரிபூரணத்திற்கு ஏதுவாகும். பதறுகிறவனுடைய நினைவுகளோ வறுமைக்கு ஏதுவாகும். நீதிமொழிகள் 13:11. வேகமாக சம்பாதிக்கும் பணம் குறைந்துவிடும். படிப்படியாக சேர்க்கும் பணம் பெருகும். எறும்பின் உவமை. நீதிமொழிகள் 6:6-8. எதிர்காலத்திற்காக முன்கூட்டியே சேமிக்கும் ஞானத்தை போதிக்கிறது. 3. பணத்தின் மீதான அன்பு குறித்த எச்சரிக்கை. 1 தீமோத்தேயு 6:10. பணத்தின் மேலுள்ள ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணம் தீமையல்ல, ஆனால் அதன் மீதான அதீத பற்று ஆவிக்குரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது எச்சரிக்கை. மத்தேயு 6:24. தேவனுக்கும் மம்மோனுக்கும் செல்வத்திற்கும் ஊழியம் செய்யக்கூடாது என்பது முன்னுரிமைகளை நினைவூட்டுகிறது. 4. கடவுள் மேல் நம்பிக்கை, பணத்தின் மேல் அல்ல. மத்தேயு 6:19-21. பூமியில் பொக்கிஷங்களைச் சேர்க்காமல் பரலோகத்தில் பொக்கிஷங்களைச் சேர்க்கும்படி போதிக்கிறது. 1 தீமோத்தேயு 6:17. செல்வந்தர்கள் நிலையற்ற செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். 5. கொடுத்தலும் ஈகையும். 2 கொரிந்தியர் 9:6-7. குறைவாக விதைக்கிறவன் குறைவாக அறுப்பான், நிறைவாக விதைக்கிறவன் நிறைவாக அறுப்பான். மகிழ்ச்சியுடன் கொடுப்பதை கடவுள் விரும்புகிறார். நீதிமொழிகள் 3:9-10. உங்கள் வருமானத்தின் முதற்பலனால் கடவுளை மகிமைப்படுத்துவது ஆசீர்வாதத்தைத் தரும் என்பது. திறமைகளின் உவமை. மத்தேயு 25:14-30. முழுமையான விளக்கம். இந்த உவமையே பணம் மற்றும் முதலீடு பற்றிய பைபிளின் மிக முக்கியமான போதனை என்பதால் இதை முழுமையாக விரிவுபடுத்துகிறேன். வசனங்கள் மற்றும் கதைச் சுருக்கம். ஒரு எஜமான் தூரதேசத்திற்கு பயணம் செல்லும்போது தன் 3 வேலைக்காரர்களை அழைத்து அவரவர் திறமைக்குத் தக்கபடி பணத்தை ஒப்படைக்கிறார். முதலாமவனுக்கு 5 தாலந்துகள், இரண்டாமவனுக்கு 2 தாலந்துகள், மூன்றாமவனுக்கு 1 தாலந்து. 1 தாலந்து அக்கால தொழிலாளியின் சுமார் 20 வருட கூலிக்கு சமம். அதாவது இது சிறிய தொகை அல்ல, பெரிய பொறுப்பு. என்ன நடந்தது? 5 தாலந்து பெற்றவன் உடனே வியாபாரம் செய்து இன்னும் 5ஐ சம்பாதித்தான். 2 தாலந்து பெற்றவனும் அப்படியே 2ஐ சம்பாதித்தான். 1 தாலந்து பெற்றவன் பயந்து நிலத்தில் தோண்டி புதைத்து வைத்தான். எஜமான் திரும்பி வந்தபோது முதல் இருவரையும் பாராட்டி, நல்லவனும் உண்மையுள்ளவனுமான ஊழியனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:21-23 என்கிறார். ஆனால் புதைத்து வைத்தவனை பொல்லாத சோம்பேறியான ஊழியன் என்று கண்டித்து அவனிடமிருந்த தாலந்தையும் எடுத்து அதிகமாக உள்ளவனுக்குக் கொடுக்கிறார். இதிலிருந்து முதலீடு பற்றி நாம் கற்றுக்கொள்வது. 1. வளங்கள் நமக்கு நம்பிக்கையாக கொடுக்கப்பட்டவை. பணம் நம் சொந்த சொத்து அல்ல, அது கடவுள் நமக்கு நிர்வகிக்கக் கொடுத்த ஒரு பொறுப்பு என்பது அடிப்படை கருத்து. எனவே அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது ஆவிக்குரிய பொறுப்பு. 2. செயலின்மையே பெரிய தவறு. கவனிக்க வேண்டியது மூன்றாமவன் பணத்தை இழக்கவில்லை. அவன் அதை பாதுகாப்பாகவே வைத்திருந்தான். ஆனாலும் அவன் கண்டிக்கப்பட்டான். ஏனெனில் அவனது தவறு இழப்பு அல்ல, வளர்ச்சியின்மை. பயத்தால் எதுவும் செய்யாமல் இருப்பதே இங்கு பாவம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. 3. திறமைக்கேற்ப பொறுப்பு. ஒவ்வொருவருக்கும் அவரவர் திறமைக்குத்தக்கபடி கொடுக்கப்பட்டது. அனைவரும் ஒரே அளவு முதலீடு செய்ய வேண்டும் என்பதல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை உங்கள் திறனுக்கேற்ப ஞானமாக பயன்படுத்துவதே எதிர்பார்க்கப்படுகிறது. 4. உண்மையும் நம்பகத்தன்மையும் முக்கியம், முடிவு மட்டுமல்ல. எஜமான், எவ்வளவு சம்பாதித்தாய்
என்று மட்டும் கேட்கவில்லை. நீ உண்மை உள்ளவனாக இருந்தாய் என்று பாராட்டுகிறார். அதாவது நேர்மையான, பொறுப்புள்ள முயற்சியே முக்கியம், வெறும் லாபமல்ல. 5. சிறிய பொறுப்புகளில் உண்மையாக இருப்பது பெரிய பொறுப்புகளுக்கு வழிவகுக்கும். கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை வைப்பேன் என்பது சிறிய தொகைகளை ஜானமாக நிர்வகிப்பது பெரிய பொறுப்புகளுக்கான தகுதியை உருவாக்கும் என்ற கொள்கையைக் காட்டுகிறது.